கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேசேங்கர் பணிவான நமஸ்காரம். வார பலன் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அதில் குரு சூரியன், ஏன்னா சித்திர மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்கார், குரு பகவானோட சேர்ந்திருக்கார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால், அதாவது பசும்பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்கள். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி அன்னைக்கே சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய 7ஆம் நாள். இந்த வாரத்தில் சந்தான சப்தமி. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தேலையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 17ஆம் தேதி ராமநவமி. ராமபிரான் அயோத்தி ராமநவமி ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு இந்த தேசம் முழுக்கவே தெரியும். ராமர் கோவிலும் இப்போ கட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கார்கள். ராமநவமி, நவமி 9ஆம் நாள் சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி. அதுவும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும். சித்திர மாசமான கடக ராசி புனர்பூச நட்சத்திரம், சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது. மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுராந்தகத்தில் ஏரி காத்தராமன் எல்லா ராமர் கோவில்லையும் ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர இந்த வாரம் 8ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி, 8ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 21ஆம் தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம். உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வர்றது. மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கும். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்குது, பலன்கள் என்ன இருக்குது, இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது, அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன். அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15/4/2024 முதல்
21/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். விருச்சிகம், விசாக மனுஷம் கேட்ட இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி உச்சம் பெற்று போய் 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். 7ஆம் அதிபதி 7க்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் ஏற்றமான விஷயத்தை கொடுக்கறது. அது தவிர 8-11 அதிபதியும் வந்து நீச்ச பங்கம் பெற்று, புத பகவான் நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய குழந்தைகளுக்கு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சனி செவ்வாய் சேர்க்கைன்றதுனால வண்டி வாகனம் ஓட்டும் பொழுது ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. நிச்சயமாக பிரச்சனைகள் வண்டியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது தவிர வந்து வீடு வாங்கக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் வீட்டில் சில லிட்டிகேஷன்ஸ் வரும். அந்த பத்திரங்கள்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிறது உங்களுக்கு நல்லதை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவரே 10ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களை எதிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கும் இல்லை. எதிராளிகள் அற்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதை எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 5ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சூரியன், புதன் மற்றும் ராகு இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். ராகுவான் 5ஆம் இடத்துல இருந்தாலும் குழந்தைகளை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குமே தவிர பணவரவிற்கு கம்மி இருக்காது. பதவி புகழந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்கள் சொந்த ஊர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளோட வந்து சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றமான விஷயங்கள் இருக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரம் பார்த்தோம்னா 15/4/2024 21/4/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். சந்திராஷ்டம காலமாக இருக்குது. அதாவது 15ஆம் தேதி ராத்திரி 12:30 மணி, அதாவது 16ஆம் தேதி அதிகாலை 00:30 ஹவர்ஸ் வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் புதுசாக யாருக்கும் கையெழுத்து போட வேண்டாம். அதாவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். 9ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷம். தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய கடன், அதாவது பேங்க்கில் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, அது கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். அதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சந்திரன் இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்கள் மேற்படிப்புக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது வந்து 18ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி கார்த்தால ஒரு சாயந்தரம், அதாவது கார்த்தால ஒரு 10:30 மணியிலிருந்து 20ஆம் தேதி மாலை ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 11ஆம் இடத்துல போய் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமைகிறது. குரு சந்திர யோகம் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய யோகம். செவ்வாயும் பார்க்கறதுனாலையும் சனியும் பார்க்கறதுனாலையும் சந்திரமங்கல யோகம் அமையிறது, புணர்ப்பு யோகம் அமையிறது. தொழிலில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடிய வாய்ப்புகள் வரும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது நல்லது. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 11 இருக்கிறது உச்சம் பெற்று இருக்கிறது நல்லது. இருந்தாலும் 8ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையும். வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 20ஆம் தேதி ராத்திரியிலேருந்து 23ஆம் தேதி கார்த்தால ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 11ஆம் இடத்துல கேத்துவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பௌர்ணமி யோகம் கிட்டத்தட்ட பௌர்ணமியும் வந்துடுறது இந்த காலகட்டத்தில். ஏன்னா இன்னொரு 2 நாளில் பௌர்ணமி வந்துடும். அதனால் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால கொஞ்சம் வந்து மனசில் கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். மதிகாரகன் கேதுவால் பீடிக்கப்படுறதுனால கிளேசங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இதனால் வந்து எந்த ஒரு டெசிஷனும் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக எடுக்கிறது நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போடுறதும் அம்மன் கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வர்றதும் பண்ணிட்டு வந்தீங்களே ஆனால் நல்ல ஒரு ஏற்றம் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.